திருவிக நகரோட வெற்றி வேட்பாளர் திரு கே.எஸ். ரவிச்சந்திரன் அவர்கிட்ட இருக்கும். அவர் வந்து 2016 இருந்து 2021 வரைக்கும் வந்து எக்மோர் எம்எல்ஏவா இருந்தாங்க. இந்த வாட்டி திருவிக நகருக்கு வணக்கம். திருவிக நகருக்கு முதல் முறையா நீங்க வேட்பாளரா உங்களை நாமினேட் பண்ணிருக்கீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? திருவிக நகருக்கு முதல் முறையா கிடையாது, மொத்தமே திருவிக நகர் திமுகவின் கோட்டை தான். திருவிக நகர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு அதிமுக வந்துட்டு ஏதோ ஒரு முறை தான் ஜெயிச்சதா ஒரு தகவல். ஆனா வந்துட்டு மொத்தமே வந்துட்டு திமுக தான் மொத்தமே ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியில. அதனால வந்துட்டு திருவிக நகர் தொகுதிக்கு திமுக புதிது அல்ல, உதயசூரியன் புதிதல்ல. ரவிச்சந்திரன் வேணா வந்துட்டு இந்த தொகுதிக்கு வந்துட்டு புதுசா வேட்பாளரை அறிவிச்சிருக்கலாம். ஆனா உதயசூரியன் சின்னம் வந்துட்டு திருவிக நகர் தொகுதிக்கு அவங்களுடைய இதய சின்னம் உதயசூரியனுங்க. ஸோ திருவிக நகர்ல வந்து பேசிக்கா நாங்க ஐடென்டிஃபை பண்ணது வந்து அங்க வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சரியா இல்லை, வாட்டர் ஃபெசிலிட்டி சரியா இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி நீங்க வந்து உங்களோட திட்டங்கள் வந்து இதை எப்படி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இல்ல, இப்போ நீங்க வந்துட்டு ஏற்கனவே பாத்துட்டீங்கன்னா நம்ம திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில இந்த கழிவுநீர் குழாய்கள்லாம் மாத்துறதுக்கு வடசென்னை வளர்ச்சி நிதியிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நிதிகளை ஒதுக்கி அந்த பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. அந்த பணிகள் படிப்படியாக முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக கன்னிகாபுரத்தில் எல்லாம் இத்தனை ஆண்டுகளாக அவங்களுக்கு டேங்க்ல தான் தண்ணி போகுது. கன்னிகாபுரம், வஉசி நகர், ஆட்டுத்தொட்டி, இந்த ஏரியாலாம் பாத்துட்டீங்கன்னா மொத்தமே டேங்கர்ல தான் தண்ணி போகுது. ஆனா பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு 10 லட்சம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 2 தொட்டியை வந்துட்டு கன்னிகாபுரத்துல கட்டியிருக்கோம். இது இந்த அரசாங்கத்துடைய சாதனை, அந்த அரசாங்கத்துடைய திட்டம். அது அவங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சிக்கு இதெல்லாம் ஒரு சான்று. இப்போ அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில தேக்கி வைத்த நீர் வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் குழாயில போகுது. இன்னும் ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல அது முடிய போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழைய பல்வேறு ரொம்ப நாளைக்கு முன்னால மாத்தின கழிவுநீர் குழாய்கள்னால அந்த கழிவுநீர் இணைப்பு, கழிவுநீர்ல குடிநீர் அந்த வரல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம திருவிக நகர்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றது. அதை சரி செய்யணும். அதை பார்த்துட்டீங்கன்னா இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.